ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாப்பாவோட பர்த்டே வீடியோவோட கண்டினியூ தான் இந்த வீடியோவும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு 2 கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது. பாப்பா கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நான் வாங்கி கொடுத்தது. அப்புறம் இதுவும் தான், இந்த 2 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிரிச்சுட்டேன். மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்டு வந்திருந்தபோது வீடியோ எடுக்க முடியல. சரின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம கிஃப்டாக கொடுக்கும்போதே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்துட்டு வீடியோ எடுக்காமல் விட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பாப்பா வந்து அவளாக ஃபோட்டோ வச்சு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி. அந்த பர்த்டே வீடியோ அந்த ஃபோட்டோவை தான் பர்த்டே அன்றைக்கி நான் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோட்டோவை வந்து பாப்பாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. அதில் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எழுதியிருந்துச்சு. சரி, பாப்பா வந்து பிரிக்க போகிறாங்க. நானும் கூட சேர்ந்து பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன கிஃப்ட்டு அப்படின்றத பார்ப்போம். பாப்பாவுக்கு அந்த ஓப்பன் அதுக்கு மேலே இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. உள்ளே இருக்கிற இந்த கிஃப்ட் வந்து யாருக்கும் தெரியாது, சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும். பாருங்கள், இது தான் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதில் பாப்பா வந்து அவங்க படிச்சுப்பாங்க அப்படின்றதுனால வாங்கினேன். கலர்ஸ் படிச்சுப்பாங்க, அப்புறம் வந்து ஷேப்ஸ் எல்லாம் படிச்சுக்குவாங்க அப்படின்னு 2மே வந்து நான் வாங்கினதுக்கு அதுதான் ரீசன். கலர்ஸும் ஷேப்ஸும் படிச்சுக்கணும் அப்படின்றதுனால நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எந்த ஒரு பொருள் நம்ம வாங்கி கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் எப்போதும் நினைப்பேன். அந்த மாதிரி தான் இந்த கிஃப்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. என் கிஃப்ட்டு ஓகேவா, பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தது, இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க, எதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்குன்னு, பிளாஸ்டிக் இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்துட்டு என்னுடைய பிள்ளைங்க வந்து எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றதுனால கலர்ஸ் கற்றுக்கணுன்னு இதை வாங்கிட்டு அது ஷேப்ஸுக்காண்டி வாங்கினேன் நண்பர்களே. உங்களுக்கு பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பாப்பாவுக்கு நான் கொடுத்த கிஃப்ட்டு நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க நண்பர்களே. அப்படியே பிரிச்சிட்டோம் பாருங்கள். பாப்பாவுக்கு ஆர்வம், அதில் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டாங்க. பாருங்கள், எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தேன், எதை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே மறு தடவை இப்போல்லாம் அவங்களாவே போட்டுக்கிறாங்க. நல்லா கற்றுக்கிட்டாங்க நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. பாய் பாய். ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய். இந்த கிஃப்ட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் நண்பர்களே. பாய்.